கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா மானூர் வச்சுப்பா மானூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி முதலாவது கொடிய மரக்கடிச்சாச்சு, அடிச்சாச்சு இல்லையா, மரக்கடிச்சாச்சு. அதனால் கருப்பசாமி இப்போ வேலை வெட்டி சரியாக பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு வேலை எதுவுமே அன்னைக்கு அமையலை, அப்படியே இல்லையா. அதே போல் கருப்பசாமி கடங்காரனோட தொல்லையும் படிப்படியாக எனக்கு நெருக்கடியாக இருக்குது. அதனால் வேலையை எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு தரணும், நான் அமைச்சு தந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி கொடியை மறந்தது போல் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் இதையோட ஆயுசுக்கும் இதை விட்டுட்டு அடுத்து நம்ம கடனையும் நல்லபடியாக கட்டுறதுக்கு நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கடங்காரனோட தொல்லை வர ஆடி 30 வரைக்கும் இருக்கும். ஆடிக்கு மேலே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக கடங்காரனோட தொல்லை எனக்கு இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா ஆவணி பிறந்துடணும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே உனக்கு நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். கொஞ்சம் காலங்கள் நேர காலம் சரியாகிற வரைக்கும் அதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி உனக்கு எல்லா பிரச்சனையும் நாளையிலேருந்து உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நான் சொல்ல வேண்டியது என்னோடய பாதையில் நான் சொன்ன வாக்கில் நான் மீற மாட்டேன். நீ உன்னோட வாக்கில் மீறாமல் இருந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்த அத்தனையும் கர்ப்பசாமின்னு கொடுத்துருவேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு அம்மாவாசனைக்கு என்னை வந்து பார் கூடே வரம்பு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர் எனக்கு நல்லபடியாக வாரிசு வேணும். யாருப்பா வாரிசு வேணும்னு வந்தது? என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு வா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம வீடு வெறு வீடாக இருக்குது. அதனால் கருப்பசாமி துள்ளி விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு வந்து பால் குடம் குடும்பத்தோடு எடுத்துடணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு உனக்கு குழந்தை வரம் கொடுத்துட்டு போகிறேன். ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் வந்து கன்ஃபார்மாக நின்று வர ஐப்பசியில் இப்போ 4 வருஷம் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாரது வீட்லேயும் இருக்குது. இப்போ நம்மளதில் மட்டும்தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. உடலில் பிரச்சனையா இல்லை வேறு என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியல கருப்பசாமி அப்படின்னு கேட்டில்ல. அதனால் அதே போல் கருப்பசாமி வர ஐப்பசி மாதமுங்கும்போது உனக்கு கரு உருவாயிடும். அதனால் பால் குடம் குடும்பத்தோடு வந்து எனக்கு எடுத்துடணும். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு வாரிசும் கொடுத்து வேலையும் கொடுத்து நிம்மதியாக உனக்கு கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலையே உனக்கு சீக்கிரமாகவே நல்ல செய்தி வீட்டில் வந்துடும். அந்த அளவுக்கு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். 3 கனி கொடுத்துட்டு போகிறேன், சரியா? ஆளுக்கு பகுதி, நீ பகுதி, உன்னோட கணவர் பகுதி. ஆளுக்கு பகுதி சாப்பிட்டோன்னு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் வர ஐப்பசி மாதம் கரு உருவாயிடும். அந்த அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். எனக்கு பால் குடம் கருப்பசாமி எனக்கு வந்து என்னோடய பாரத்தை பூரா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு பால் குடம் எடுத்துரு. அதே போல் கருப்பசாமி ஆடி அமாவாசை அன்னைக்கு உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிடும். அடுத்த 90வது நாள் உனக்கு நின்று வாரிசு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரெட்டை பொங்கல் வச்சு வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டணும். வாரிசோடு வந்து என் பேர் வச்சு கொடுத்துடணும். அதே போல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அது வரைக்கும் தவறாமல் என்ன அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே செத்துனாலும் வீட்டுக்கு ஒரு ஆளாவது வந்துடணும், சரியா? நான் கருப்பை கூடவே இருக்கிறேன். கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் பெருசுப்பா, விழுப்புரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எல்லாமே கண்ணுக்கு காட்டினேன். பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சது, ஆனால் வரல. அதனால் கருப்பசாமி அதே போல் நீ எதிர்பார்த்த மாதிரி லோன் செலெக்ஷன் ஆகணும். ஆயிடுச்சுடாமானே, அதுக்கு போய் நீ ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதுவும் ஆயிரும். அதே போல் உன்னோட மகனையும் நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு வெள்ளாமையிலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆடி அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஆடி அமாவாசை வரைக்கும் அதுக்கு மேற்கொண்டு நீ எதிர்பார்த்த மாதிரி வெள்ளாமையில் நல்லபடியாக வருமானம். உன் மகனையும் நல்லபடியாக காப்பாற்றி உன் பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு இல்லையா? நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா மட்டும்தான் இங்கே வர்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரே பதில். முழுசாக கருப்பசாமியை நம்பி வந்தால் அதோட பலன் என்னோடய கேட்டு தாண்டும் போதே தெரியுது. இது போனால் அது சரியாக வருமா இல்லை வராதா இல்லை நடக்குமா நடக்காதான்னு யோசனையில் ஒரு 5 பேர் இங்கேயே இருக்கிறான், சரியா? அதனால் அவனுக்கும் அப்படித்தான். அவன் எப்படி நினைக்கிறானோ அதே மாதிரி தான் நடக்கும் அங்கேயும். அதனால் கருப்பசாமி யார் எப்படி நினைக்கிறான், என்னை யார் வாழ்த்துறா, என்னை யார் பேசுகிறான்னு அத்தனை பேர்த்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்டாமானே. அதனால் நீ என்ன பண்ணணும், கருப்பசாமி என் பாதத்தில் ஒப்படைச்சிருக்க.
அதனால் உன்னோட இடத்துக்கு கேஸு வாபஸ் வாங்குற அளவுக்கு பேச்சுவார்த்தையை நடத்தி கொடுத்து உன்னோட ஆடி முடியறதுக்குள்ளே உனக்கு நல்ல செய்தியும் வந்துடும். அதனால் உனக்கு பணம் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்காம உனக்கு கேஸ் வாபஸ் வாங்கணும். அப்படி தானே? அதுக்கு தான் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு முதல்ல செஞ்சுட்டான், இல்லைன்னா நீ பங்கு போடுற அப்படின்னு தான் எப்போவே பேசி முடிச்சிருக்கலாம். அப்படியே இல்லையா? அதனால் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் பொறுமையாக இரு. எவ்வளவோ வருஷம் பொறுத்த, இன்னும் 2-3 மாதம் பொறுக்கிறதுக்குள்ள என்ன? அதனால் எல்லா விஷயத்தையும் கருப்பசாமி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கொடுத்து எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். ஒரு ஆடி அமாவாசைக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி 3 மாலை எனக்கு பாட்டில் சொருட்டு வாங்கிடணும். ஆடி அமாவாசை பௌர்ணமி நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் நான் சொன்னாத்தான் வரணும். நான் சொன்னாத்தான் பால் கூட எடுக்கணும்னால இருக்கக்கூடாது. உன்னோட கஷ்டம், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம், என் கேஸ் பிரச்சனை தீரணும், என் மகன் நல்லபடியாக சொன்னபடி கேட்டு படிக்கணும், நல்லபடியாக வெள்ளாமல் விளைச்சல் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீ பால் கூட எடுத்துரு. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்ததோடு ஆவணி பிறக்கும் போதே உனக்கு நல்ல செய்தி அத்தனையும் வந்துடும். அதனால் நாளைக்கு போய் லோன் செலெக்ஷன் ஆயிடுச்சு, நாளைக்கு போய் பேசலாமா? தாராளமாக போய் பேசலாம். ஆடி முடிஞ்சாத்தான் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. நாளைக்கே போய் பேசு, உனக்கு நல்ல செய்தி வந்துடும், லோன் அமைச்சிடலாம். கருப்பன் கூட வரும்போது 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். அமாவாசைக்கு நீயும் வரணும், கூட இன்னொருத்தந்து அவனையும் கூப்பிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு கர்ப்பப்பையில் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டுருக்குது. அதனால் ஆப்ரேஷன் பண்ணலாமா, இல்லை மருத்துவத்திலேயே சரி பண்ணலாமா, இல்லை கருப்பசாமி நீ சரி பண்ணி கொடுத்துட்றியா அப்படி தான் கேட்டேன். அப்படின்னா போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி வர வியாழக்கிழமைக்கு வர வரைக்கும் கனி கொடுத்துட்டு போகிறேன். அதுக்குள்ளே நான் போய் வழக்காடியும் பார்த்துட்டு வந்துடுறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? வியாழக்கிழமைக்கு உனக்கு தீர்க்கமான ஒரு முடிவு, மருத்துவத்திலே சரி பண்ணிடலாமா, இல்லை மருத்துவத்துக்கே போகாமல் கருப்பசாமி நான் சரி பண்ணி கொடுத்துட்றதா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறேன். சரியா? அதே போல் திங்கள் 1, செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் 4 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். எனக்கு ஹாஸ்பிட்டல் உடம்பு வீக்காக இருக்கிறதுனால போய் கர்ப்பப்பையெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். கர்ப்பப்பையில் தானே பிரச்சனைன்னு சொன்னேன். அதனால் கருப்பசாமி நான் கனியிலேயே சரி பண்ணி விட்டுறேன்டாமானே. அதனால் வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு வெட்டி செலவாகாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். கருப்பசாமி மறுபடி கரட்டுப்பாளையம் வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு சின்னதாக ஒரு ஆடெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணணும், அதுக்கு நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணும். இன்னையிலேருந்து கருப்பசாமி அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. நாளையிலேருந்து நீ அந்த வேலை செய்யலாம். அதில் நல்ல வருமானத்தை கொடுத்து நிம்மதியாக சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்து, அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் உனக்கு கருப்பன் காப்பாற்றினா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நாளையிலேருந்து உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக கருப்பசாமி போகிற வியாபாரத்துக்கு உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் உடல்நிலையில் பிரச்சனை இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துட்றேன். உனக்கு அதே போல் இன்னும் ஒரு 8 மாத காலம் டைம் சரியில்லை. அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே 8 மாதத்துக்குள்ளே முழுசாக உனக்கு சரி பண்ணி உனக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நிம்மதியாக கருப்பை வாழ வச்சா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். நாளையிலேருந்து நீ வியாபாரம் பண்ணலாம். அதே போல் கருப்பசாமி யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத மட்டும் 8 மாதத்துக்கு கவனமாக பேசு. ஒன்றை வச்சுக்க, ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உடம்புல இருக்கிறதும் சரியாயிரும். நீ பேசினாலும் உன்னோட பேச்சு எடுபட்டுரும். அப்படி அமைச்சா போதும்ல. வியாபாரத்துக்கு நீ பேசினாத்தான் எடுபடும். அதனால் நான் பேசினா நீ எடுபடுற மாதிரி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் சோமனூர் வச்சுப்பா. சோமனூர் சரி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஏதோ ஒரு வழிக்கு அமைச்சு கொடுக்குறேன்டாமானே அப்படின்னு கண்ணுக்கு காட்டியிருக்கு. அதுக்குண்டா வழிமுயற்சி எதுவும் கண்ணுக்கு சிக்கலை. அப்படியே இல்லையா? பணத்துக்கு ஏதோ கண்ணுக்கு காட்டியிருக்கேன். அதனால் கருப்பசாமி அதையும் உனக்கு அமைச்சு வேலைக்கு ஆள் நல்லபடியாக அமைச்சு தர்றேன்னு வேலை ஆளும் அமைஞ்சிச்சு. ஆனால் இப்போ அதுவும் போயிடுச்சு. அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு நிரந்தரமான உனக்கு ஆளும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு தறி ஓட்டுறமா. அதனால் கருப்பசாமி அது நிரந்தரமான உனக்கு ஓட்டத்தை நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் உனக்கு ஆள் நல்லா அமைச்சா போதும்ல.
நான் உனக்கு நான் அமைச்சு தரேன், போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கர்ப்பசாமி ஒரு கனியை கொடுக்குறேன்டா மனு, அந்த எல்லையில் சுற்றி போட்டுரு, 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி எனக்கு படிவாசலுக்கு தாயும் தகப்பனா நீதே வரணும், வீட்டிலையும் பெருசாக நிம்மதி இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. அதனால் நம்ம நம்மளா ஒன்று கடனை கட்டணும், நல்லபடியாக பேர் வாங்கணும், அந்த இடத்துல பேர் வெட்டு போகக்கூடாதுக்கு வேண்டி நம்மளா ஒரு முயற்சி பண்ணுறோம். வீட்டில் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைனாலும் கருப்பை நான் கூட இருந்தால் போதுமில்ல, நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு, ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நாளைக்கு இல்லை 3 நாள்லேருந்து உனக்கு ஆள் அமைஞ்சிடும், 3ஆவது நாள் ஆள் வந்துடும். இப்போதைக்கு அதை வச்சு ஓட்டு, ஒரு 30 நாளில் நல்ல ஆளாக வந்து அமைவேன், அதை வச்சு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன். அந்த 3 நாள் ஆள் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், 3 நாளில் வந்துடுவேன். இப்போதைக்கு ஓட்டு, அவனும் நிரந்தரம் இல்லை அப்படின்றான். சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற, அடுத்து 30 நாள் உனக்கு நல்ல ஆளாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்ன பார். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு ஸ்ரீரங்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. ஸ்ரீரங்கம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி என்னோட குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி நமக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியேற்றி எனக்கு நிம்மதியான எனக்கு ஒரு வாழ்க்கை வேணுமா இல்லையா? அதனால் கருப்பசாமி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்து உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றமால. அதனால் தேடி போய் பிரச்சனையில் போய் விழுந்தது காரணம்தான். இது தானாக வந்ததெல்லாம் இல்லை, தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. அப்படிங்கிறனால தேடி உன்னோட கணவர் போனதுனால தான் இந்த பிரச்சனை. அதனால் கருப்பசாமி அதிலிருந்து வெளியே அப்படியே ஏற்றி கொண்டு வந்துடணும், அப்படியே இல்லையா? வர ஐப்பசி மாதத்துக்குள்ளே அது சுத்தமாக வெளியில் வந்துடலாம். அதனால் நமக்கு இவ்வளோ நாள் ஆகாது கருப்பசாமி அப்படின்ற, அப்படி தானே? ஏன் உன்னோட கணவன் எழுதி கொடுத்துட்டே வந்துட்டான், நான் இதை நல்ல முறையாக எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது உனக்கு தெரியுமா? அதனால் கருப்பசாமி எழுதி வாங்கினதுனால விட்டுட்டு வெளியிலையும் வர முடியாது. அதனால் நீயும் நானும் சண்டை போடுற மாதிரி அவங்க குடும்பத்தை கூட சண்டை போட வச்சு உனக்கு நீயே எனக்கு வேணாம் அப்படின்னு அவளே வெளியேற்றி எந்த டார்ச்சர் இல்லாமல் கருப்பசாமி 90 நாளில் நான் அமைச்சு கொடுத்துறேன். நியாயம் உன் பக்கம் இருக்கிறதுனால கிட்டவா, நியாயம் இல்லை அப்படின்னா 2ஐயும் பார்த்துட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவேன். நியாயம் உன் பக்கம் இருக்கிறதுனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு முடிச்சு அதிலேருந்து வெளியேற்றிடலாம். அதே மாதிரி இப்போதைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும், எந்த தொந்தரவும் வராது. அதனால் என்ன கேட்காம பணம் கொடுக்குற விஷயத்தில் பணம் கொடுக்கக்கூடாது. சரியா? அது என்ன பிரச்சனை வந்தாலும் பணம் இல்லை அப்படின்றது. அதே போல் நல்லபடியாக படிக்க வச்சு கருப்பசாமி நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். அதுக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு ஒன்று கூட்டிகிட்டு வா. சரியா? அதுக்கு உண்டானதை நான் கருப்பேன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு கேட்ட இடத்துல கிடச்சிரும் மகள, நான் கிடைக்கிற மாதிரி உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். நான் இந்த கருப்பை உன் படிவாசலுக்கு வரேன்ருக்கேன் காவலுக்கு. அதனால் உன் பிரச்சனையை தீர்க்கணும். அதனால் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணியாச்சு, அதனால் தப்பு வெளியில் ரோட்டுக்கும் வந்துருச்சு, அதனால் எழுதியும் வாங்கியாச்சு, அதிலேருந்து இப்போ ரிலீஸ் ஆகணும். 3 மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான பிரச்சனையை கருப்பசாமனுக்கு தீர்த்து கொடுத்துறேன். நியாயம் உன் பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால 3ஆவது மாதம் முடியறதுக்குள்ளே எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு 2 பக்கமும் இந்த பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து கொடுத்தேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் அமைச்சு தரம்போம். அம்மாவாசனைக்கு என்ன பார், உன் கணவரை கூட்டிகிட்டு வியாழக்கிழமைக்கு பார்த்துப்போம். எந்த ஒரு வடக்கி வளையம் பறிச்சுப்பா, வடக்கி வளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி படிக்கலாமா திருமணமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டமானே, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டுவான். நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரிப்பா. கருப்பசாமி சொல்கிற முடிவை கேட்பையா இல்லை நீயா முடிவு எடுத்துக்குவியா மகள? நீ 2 பேரும் சொல்லு. அதனால் திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? இல்லை நான் மேல் படிப்புன்னு ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். படிப்புக்கு உண்டான முயற்சியும் எடு, ஆனால் திருமணத்துக்கு உண்டான முயற்சியும் எடு. வர மாசி மாதம் வர்றதுக்குள்ளே திருமணத்துக்கு ரெடி ஆகிடும். நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு தான் உத்தரவு. அதனால் ஏன் கருப்பசாமி இப்போ 22 வயசு ஆச்சு, இதுலேயே இப்போ திருமணம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த டைம் அமைஞ்சது தான். அப்படி இல்லைன்னா 29 வயசுக்கு மேலே தான். அதனால்
யாரோட பேச்சும் கேட்காம 2 பேரும் ஒரே முடிவு. நீ பார்க்கலாம், மாசி மாதத்துக்குள்ளே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே அமைஞ்சிடும். அதனால் இருந்தாலும் மாசி மாதம் வரைக்கும் இழுத்து விட்ருக்கேன். அதுக்குள்ளே குடுக்கல் வாங்கலில் ஒரு சில இடத்துல இருக்கிறதெல்லாம் பணத்தையெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கடன் வாங்காமல் உனக்கு திருமணத்தை நடத்துறதுக்குன்னு வழியும் உனக்கு உருவாக்கி, அதே போல் இவ்வளோ நாளாக பேர் ஓரளவுக்கு நல்லபடியாக பேர் இருந்துச்சு. இப்போ நல்ல பக்கம் எல்லாம் பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே போயிட்டுருக்கா இல்லையா? அதனால் காதுக்கு தெரிஞ்ச பகுதி தெரியாமல் பகுதி இருக்குது. அதனால் கருப்பசாமி அதுக்கு கூட மதம் மதம் ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னு தெரியுமா? மதம் வேற. அவனால் தானே உனக்கு பேர் கெடுது. தெரியுமா தெரியாதா? அவனால் தான் பேர் கெடுது. அதனால் கருப்பசாமி அவனைய நாசுக்கு அவனை பட்டும் படாமல் வச்சுக்க. அப்படியே 4 போக்கில் மதம் வேற. ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. அதனால் நான் நாசுக்காக சொன்னால் நீ தான் புரிஞ்சுக்கணும். அப்படி யாராக இருந்தாலும் சரி, உனக்கு கெடுதல் பண்ணுறவனை கருப்பசாமி 30 நாளில் அவனே சன்னஞ்சன்னமாக நின்றுவேன். சரியா? அவனே சன்னஞ்சன்னமாக நின்னாலும் நீ என்ன ஒன்று வம்படியே கொக்கி போட்டு கூப்பிடக்கூடாது. ஏன் விலகி போகிற வாடா அப்படின்னு உள்ளே கூப்பிடக்கூடாது. சரியா? இப்போ மதம் வேறு என்னது, நீ மண்டையாட்டினில் உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? கூடவே ஒரு ஆள் இருக்குது. சரியா? அதுவும் உனக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நானே காட்டுவேன். அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கருப்பசாமி நான் பார்ட்னர் அப்படின்னா எனக்கு பங்கு கொடுக்க வேண்டாம். நான் பார்ட்னர். நீ போய் எந்த தோப்பு காட்டில் போய் பேசினாலும் அந்த இடத்துல உனக்கு தேங்காய் எடுத்து கொடுக்கறது என் பொறுப்பு. வர்ற லாபத்தில் கருப்பசாமிக்குன்னு எனக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சிடணும். அசல்லாம் வேண்டாம், லாபத்தில் எடுத்து வச்சிடணும். அதே போல் நீ ஒருத்தந்தே முதலாளியாக இருக்கணும். நீ ஒருத்தனோட பிடிப்பில் தான் இருக்கணும். அதே போல் குடுக்கல் வாங்கல் இத்தனை பக்கம் சிக்க வச்சுருக்கான். அத்தனையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே பகுதி வந்துடும். உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். கார்த்திகையிலேருந்து அடுத்த ஒரு மார்கழி வர வரைக்கும் இன்னும் பகுதியும் வசூல் பண்ணி கொடுத்துறேன். நீ என்ன பண்ணணும், யாருக்கிட்ட பேசினாலும் நிதானம் முக்கியம். ஒன்று, உன்னோட வேலை என்ன, எங்கே போனாலும் போய் ஓனர்கிட்ட பேசணும். அப்படின்னா சரி நீயே போட்டுக்கன்றணும். அப்படி தானே கேட்க வந்த? அதே போல் உனக்கு பழைய ஆளுகள் எல்லாத்தையும் உனக்கு கூப்பிட்டு உனக்கு வியாபாரம் கொடுக்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கி, இழுவ பணம் இல்லாமல் கருப்பசாமி அத்தனையும் ரெடி கேஷில் உனக்கு கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. நம்ம இத்தனை நாளாக அவனை எதிர்பார்க்காமல் இருந்தோம். அவன் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தியா? ஏமாண்ண கூட இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சங்கட்டமும் வந்திருக்கு மேடம். அவனை இதுக்கு மேலே பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. வந்துச்சா வரலையா? யோசனை பண்ணிப்பார். நான் இது விளக்கு இவ்வளோ தூரம் சொன்னதே உனக்கு பெருசு. 2 வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவேன். இருந்தாலும் குழம்பி போய் வந்திருக்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே இருக்குது, முயற்சி இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 1 வருஷமாக இழுத்து எல்லாம் முடிச்சு இல்லையா? அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்ததோடு நான் நினச்சது போல் உனக்கு அத்தனையும் உனக்கு பல வியாபாரம் வருமானம் உனக்கு குறவில்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இது யாரும் கைப்படாமல் வச்சிடணும். அதே மாதிரி பொண்ணுக்கு நீ தேடியெல்லாம் நானே தேடி நல்லதாக அமைச்சு கொடுத்துட்றேன். ஆனால் சீக்கிரமாக படிப்புக்கு உண்டானதை பெண்டிங் வச்சுட்டு திருமணத்துக்கு உண்டான வழியை நீ ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு கருப்பை முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு நல்லபடியாக வியாபாரம் நல்லபடியாக வெள்ளாமையில் அத்தனையும் உனக்கு கூட இருந்தால் போதுமில்ல. வர அமாவாசை அன்னைக்கு எனக்கு என் பாதத்தில் விலகிற மாதிரி ஒரு மாலை, எனக்கு பாட்டல் சுருட்டு, நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் நீ என்னையை பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டுரு. எல்லா பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து திருமணத்தையும் நடத்தி கொடுத்து அதே ஏரியாவில் பழையபடி இன்னொரு வாய்ப்பு உனக்கு மதிப்பும் கொடுத்து தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. நான் கூடவே வரம்போம். இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட காட்டில் 4 கட் பண்ணி ஒன்றை போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. கூட வரம்போம். கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் சங்ககிரி வெறிச்சுப்பா. சங்ககிரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம இப்போ டிரைவர் அப்படி தானே. அதனால் முதல்ல ஓனராக இருந்தோம், மறுபடியும் டிரைவர் ஆகிட்டோம். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கருப்பசாமி கொடுத்து ஓனர் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உன்னோட மனைவி பேரில் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்க. அப்படி தாண்டாமானே அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு உன்னுடைய மனைவி பேரில் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு கருப்பசாமி இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியாச்சு.
அதனால் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறே இல்லையா? ஆடி முடிஞ்சு ஆவணியில் தாண்டா எடுக்கணும் போனே. பார்த்து வேணால் வச்சுக்க, அட்வான்ஸும் வேணால் கொடுத்து வச்சிரு. ஆடிலேருந்து ஆவணியில் அதுக்குள்ளே உனக்கு பணத்தையும் ஒரு அளவுக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து, இன்னி பார்ட்னர் ஓட்டு எடுத்தது தப்பு யாரோடது? உன்னோடது. அதனால தான் எல்லாம் போயிடுச்சு. அதனால் உன் மனைவி பேரில் எடு. உனக்கு பழையபடி இன்னொரு வாய்ப்பு கொடுத்து உனக்கு ஓட்டத்தையும் கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி அன்னையிலேருந்து இன்னையிலேருந்து நீ ஓனர். அந்தளவுக்கு கருப்பசாமி லாரி எடுக்க வச்சு உனக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துறேன். நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அம்மா வசிக்க என்னை வந்து பாரு. அப்படியா? நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பேன் கூடவே வரணும். வீடு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடாமானே. உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணால் மாற்றிக்கலாம். வீடு பிரச்சனை இல்லை. அதனால் நான் உனக்கு வந்து வேலை அமையணும், வண்டி அமையணும், உன் மகன் நல்லபடியாக சொன்னபடி கேட்கணும். அத்தனையும் நான் இன்னையிலேருந்து அமைச்சு தரணும். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி பச்சாம்பாளையம் போயிடுச்சுப்பா. பச்சாம்பாளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி மகன் வந்து கரெக்டான வடிக்கு சொன்னபடி கேட்க மாட்டேறான். அப்படியே இல்லையா? அதனால் நல்லபடியாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக காலேஜ் போகணும். அதுக்கும் சரியான வழிக்கு அமைய மாட்டேங்குது. குடும்பத்தில் குழப்பத்தோடவே நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படியே இல்லையாப்பா? ஆமாம் இல்லை, ரெண்டு ஒன்று சொல்லு. அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து நல்லபடியாக அவனை படிக்க போக வச்சிடலாம். அதே போல் உனக்கு வந்து குரூப் மாற்றுறதுக்குள்ள இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைடாமானே. அதனால் ஒரு வருஷம் தாண்டி போயிடுச்சு. சரியா? அதனால் இப்போ குரூப்பை மாற்றணுமா? இப்போ அவனுக்கு போகிறக்கே விருப்பம் இல்லையே. அதைத்தான் இப்போ நான் சொன்ன, நீ அதே இடத்துக்கு போனன்ற. அது இப்போ அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதனால் கருப்பசாமி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? சாப்பிட்றதுக்கு உன் மகனுக்கு கனி கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம்ல. 3 நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துரு. கொடுத்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு வா. வியாழக்கிழமைக்குள்ளே கருப்பசாமி அது வரைக்கும் அவனுக்கு எந்த காலேஜை பற்றியுமே நீ பேச வேணாம். சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. நீ புழிஞ்சு உள்ளுக்கு கொடுத்துடணும். நீ குடிக்கிறத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் குடிக்கணும், அவனுக்கும் குடிக்க வச்சிடணும். கிட்டவா கிட்டவா அவனுக்கு 3 நாளைக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும். சரியா? கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு நல்லபடியாக என் மகனை அதே காலேஜில் போக வச்சிடணும் அப்படின்னு அதை யாரும் கைப்படாமல் வச்சிடும். 3 நாளைக்கு கொடுத்துட்டு வர மாலை ஒன்று எனக்கு வாங்கிட்டு பாட்டில் வாங்கிட்டு வர வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்துட்டு வந்து அதே காலேஜுக்கு போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. அது 3 நாளைக்கு எதுவும் பேச வேணாம். என்னை வந்து பார்த்துட்டு போய் அதுக்கப்புறம் பேசிக்குவேன். இதை வச்சுக்க. இதை நான் சொன்ன மாதிரி செஞ்சிடும். கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும், எனக்கு வரன் அமையணும் அப்படின்னு என்னை வந்து கேட்டேன். உனக்கு நல்லபடியாக நீ கேட்டதை விட நல்ல இடமா நானே உனக்கு தொலைவையும் அமைச்சு கொடுத்தேன். அப்படியே இல்லையா? அதனால் எனக்கு முதல் பத்திரிக்கை எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு நீ நினச்சது போல் நல்லபடியாக எனக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நல்லபடியாக காசு உனக்கு கொடுத்து திருமணத்தையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நீ கூட இன்னொன்று பார்த்து வச்சுருந்தோமா இல்லையா? அதனால் அது சரி வராது அப்படிங்கிறத நானாக முடிச்சு விட்டுட்டு, அதனால் நல்ல இடமா கருப்பசாமி நானே வர ஆடி அமாவாசை கூட உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆடி அமாவாசை கூட கல்யாணமே முடிஞ்சிருமா இல்லையா? அதனால் கல்யாணத்தை முடிச்சுட்டு எனக்கு குடும்பத்தோட பால் கூட எடுத்துடணும். குடும்பத்தோடனா யார் யார்? மகளை கண்டிஷன் பண்ண வேணாம். நீ 2 ஆள். சரியா? அதுக்கு நான் உனக்கு சொல்லிட்டேன், அதை கண்டிஷன் பண்ண வேணாம். அதனால் ஒரு 3 மாதம் கேப்பு விட்டு. சரியா? அதுக்கு மாரி விசேஷத்துக்கு வர்றதுன்னா கூட்டிகிட்டு வந்துடும். பால் கூட 3 மாதம் கழித்து எடுத்தா சரி. அதனால் கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் எந்த இடைஞ்சலும் திருமணத்துக்கு நடக்கக்கூடாது. நல்லபடியாக கருப்பசாமி எல்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல் எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ இதே எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு இதை யாரும் கைப்படாமல் உன்னோட திருமணம் முடிய வரைக்கும் பாங்கா வச்சுக்கணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். இன்னமும் எந்த இடைஞ்சல் வராது. பிள்ளைக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துடணும். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்.
கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சுப்பா, குருமந்தூர். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, நம்ம நினச்சது போலயே நடக்கணுமா அப்படின்ற. சரி, போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரேன். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்தது இன்னும் கிட்டவா. கருப்பசாமி மேலே உனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உன் குடும்பத்துக்கு சொல்கிறேன், உன் பிள்ளையும் நல்லபடியாக காப்பாற்றி, இடைஞ்சல் இருக்குது, அந்த இடைஞ்சலையும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உனக்கு க்ளீன் பண்ணி சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, அதே போல் கடையிலையும் நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை ஓட்டி கொடுத்து, நீ நினச்சது போலயே கருப்பசாமி அத்தனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துக்கிறேன். அதே போல் இன்னொரு கோரிக்கை கேட்டிருக்கோம், அதனால் அது சரியாக வர்றது மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. இருந்தாலும் கருப்பசாமி ஒரு 8 நாள் டைம் கொடுக்குறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் போய் வழக்காடி பார்க்குறேன். உனக்கு நீ கேட்டதுக்கு வேண்டி அதுவே சரியாக வரும் அப்படின்னா அடுத்த ஒரு 60 நாளில் திரும்பி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அது சரியாக வராதுன்னா ஞாயிற்றுக்கிழமை வருமா வரான்னு உனக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன். சரியா? உன் குடும்பத்துக்கு கருப்பசாமி உன் படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுவேன். முழுசாக நம்பி இருந்தால் நீ கேட்டதை அத்தனை வார்த்தையும் கொடுத்துருவேன். சரியா? அதே போல் இன்னொரு கேள்வி கேட்டதுக்கும் அதுக்கும் அதே பதில் தான். ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நல்ல தீர்க்கமான ஒரு முடிவு ஆகும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 60 நாளில் அவையிலே வந்துடுவார். அப்படி இல்லை அப்படின்னா வேணாம்னு சொல்லிடுறேன். நல்ல இடமா பார்த்து கருப்பசாமி நானே திருமணத்துக்கு உண்டான வழியும் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதை நீ வச்சுக்க. அப்படியா? நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வச்சுட்டு பேச சொல்லு. சரியாக வரும்னா நாளைக்கே ஒரு தீர்ப்பு வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பேச வேணாம், வர வேணாம்னு சொல்லிடு. ஏன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, அது சரியாக வரும் அப்படின்னா அமைச்சு கொடுத்துருப்பேன். இது நல்ல முறையாக இருக்கணும், தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பொறுமையாக இருக்கணும். இல்லை ஏற்றத்தாழ்வாக இருக்கணும் அப்படின்னா வம்படியாக போய் பண்ணிட்டு வந்துடலாம். அதனால் இதை கொடுத்து விடு. நாளைக்கு ஒரு தீர்ப்பு நல்லதாக வரும் அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு சரின்றுவான். அப்போ ஒத்து வராது அப்படின்னா அங்கேயே வேணாங்கிற அளவுக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை கொடுத்து விட்டுரு. வர ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லுவேன்னு போய் சொல்லிட்டேன். உன் குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். 2வது கேள்விக்கு நான் உனக்கு அப்போயே சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு இதுக்கு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணிடுறேன். 8 நாளைக்கு போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு நான் சொல்கிறேன்னு இருக்கேன். அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ நாள் பொறுத்திருந்தீங்கள, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்துப்பார். நான் கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சுப்பா. ஈரோடு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படி தாண்டமான. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். ஓடி போய் பார்த்ததில் கருப்பசாமி அது இப்போ சரியாக வராதுடாமான. சரியா? அதனால் அதிலிருந்து விலை வந்துடலாம். அப்படி பண்ணிடலாம்ல. நான் சொல்கிறேன், மறுபடியும் தேம்பி அழுது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டு மறுபடியும் உள்ளே விட்டுட்டீன்னு என்ன பண்ணலாம்? நான் தான் வேணான்ட்டேன். நான் உனக்கு அமைக்கலான்னு முடிவு பண்ணினதுனால தான் இது வேணாம் அப்படின்னு இருக்கேன். அதில் உனக்கு சம்மதமான நீ சொல்லணும்ல. எனக்கு அந்த சம்மதம் வேணாம். அதனால் ஒருத்தர் காலடி போய் விழுந்து தான் நம்ம அங்கே போய் பிழைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியல. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை உனக்கு நானாக தொலைவி உனக்கு அமைச்சா போதும்ல. போய் காலைல விழுந்துட்டு ஓடு. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு வரணும்டாமாண்ணே. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு பாட்டல் வாங்கிட்டு வந்துடு. உனக்கு நல்ல இடமா கருப்பசாமி தொலாவி பிடிச்சி வர்ற மார்கழி மாதத்துக்குள்ளே உனக்கு ரெடி ஆயிடும். அதனால் இங்கேயே இருக்கலாமா, ஊரை பக்கம் போகலாமா அப்படின்னா இங்கேயே இப்போதைக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் இங்கே போகலாமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுறோம். அதனால் நீ பண்ண வேண்டியது இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை வரணும். நீ எப்படி இருக்கணும்? இன்னையிலிருந்து அவ்வளோதான். நேற்றைக்கு வரைக்கும் வேறு. இன்னையிலேருந்து நீ என்ன வேணாம்ங்கிற அதிலே விட்டுறணும். அதனால் நான் தான் சொல்லிட்டேனே, இத்தனை நாள் இருந்தீங்கள அதே மாதிரி. இப்போ கையில் காசு இல்லைன்னா மறுபடியும் தேடி நமக்கு ஒரு அடிமை ஒருத்தர் சிக்கியிருக்கான் அப்படின்னு மறுபடியும் நம்ம காலடி உலகிற மாதிரி விழுந்து அப்புறம் கூட போய் பிடிச்சிடும். அதனால் நீ எப்படி இருக்கணும் அதுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து அது சரி வராது, அதை விட்டுரு. அடுத்தது நான் கருப்பசாமி நல்லதாக நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போதும்ல. உனக்கு நல்லபடியாக திருமணத்தை உனக்கு ஊர்லேயே நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல உனக்கு ஊர்லேயே செட்டில் பண்ணி வச்சிரு.
அதெல்லாம் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி ஒசூர் போயிடுச்சுப்பா. ஒசூர் நம்ம வந்து கட்டட வேலை செய்கிறோம். நம்ம வந்து கட்டட வேலை. நீ உட்கார்றாமானே போய் கூப்பிட்றோம். என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? வாங்கறக்கா நீ போய் பார்க்குறக்கா? பார்க்கறக்கு அப்படியா? போயிட்டு வந்தாச்சும் நான் போகலையா? இல்லை, அவர் போகல, நான் போயிட்டு வந்திருக்கிறேன். சரி, போய் காலில் வந்துட்டு ஓடும். கேட்க மறந்துட்டார் அன்னைக்கு. இது எந்த இடம்னு தெரியுமா? அதுக்கு போகலாம். இது 2 பெண்டிங் வைக்கலாம். அதுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, முனியப்பா கோயில். அதுதான் சொன்னேன், அங்கே தான் உனக்கு உத்தரவு. அதனால் போகலாம், எந்த இடைஞ்சலும் வராது. சரியா? அதனால் அதை வந்து போகலாம். இதைய பார்த்துட்டு கீழே வைக்காத எடு. அதனால் இதை கொண்டுட்டு போய் அதை பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த டைம் வரும்போது இதே மாதிரி இந்த 2 எடுத்துகிட்டு வா. சரியா? அதுக்கு எப்போ போகலாம் அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு முடிவு சொல்லுவேன். அப்படி சொன்னால் போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையும் கொடுத்து ஆளும் அமைச்சு நல்லபடியாக இருக்கிற பிரச்சனையை படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி தீர்த்து கொடுத்துறேன். உனக்கு இடமும் நான் சொன்ன மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான வழிமுயற்சி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 2 மாதம் என் திருவிழா வரைக்கும் விட்டுரு. ஆடி முடியட்டேன். ஆவணி பிறக்கும் போது உனக்கு வழி பிறந்துடும். அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அப்படியா? அதை வந்து தொழிலுக்கு வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. உனக்கு உடம்பு பிரச்சனை இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தாங்க. அம்மா வசிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துரு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் தாளப்பதிவு வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக டைவர்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அப்படியே இல்லையம்மால. அதனால் கருப்பசாமி வர்ற டைவர்ஸ் அப்படின்னா கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே. அதனால் கருப்பசாமி அவையோட எந்த கான்டாக்டும் வச்சுக்கூடாது. சரியா? நம்ம எதிர்பார்த்ததை போல் நல்லபடியாக எனக்கு வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து உடம்புல இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து நமக்கு சொத்துலேயும் ஒரு சில பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அந்த பிரச்சனையும் தீர்ந்து நமக்கு வர வேண்டியது வந்தால் போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்துலேருந்து கொஞ்சமாக மண் மட்டும் அள்ளிட்டு நீ எதிர்பார்த்ததோட பேப்பரில் பேர் எழுதிட்டு வந்துடும். இது 2 பேர்த்துக்கும் டைவர்ஸ் பண்ணி தரணும்னு என்கிட்ட வந்து வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கொண்டு வந்து கொடு. நீ எதிர்பார்த்ததோடய கருப்பசாமி வர கார்த்திகை ஜோதி முடிகிறதுக்குள்ளே இதுக்கு சீக்கிரமாக ஒரு தீர்ப்பு பண்ணி நல்லபடியாக அதுலேருந்து விடுவிச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தரம்போம். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. உடம்புல இருக்கிற பிரச்சனை எனக்கு கருப்பசாமி ரொம்ப நாளாக இருக்குது, இருந்தாலும் படிப்படியாக எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால வர்றப்போ கனி வந்துட்டு வாங்கிட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. ஓரளவுக்கு அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே 3/4 நான் நிப்பாட்டி கொடுத்துறம்போ. நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் இப்போ கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி அங்கேருந்து முழுசாக சண்டையை கட்டி உடனே பிடிச்சி தள்ளுனா மட்டும்தான் இதுக்கு ஒரு விடிவு காலமே வரும்டாமானே. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அதுக்கு உண்டான முயற்சியும் என்ன இருந்தால் அதுக்கு உண்டான ஸ்டெப்பு நான் எடுத்தேன். அதனால் நீ ஒன்றும் கவலையும் பட வேணாம், வருத்தமும் பட வேணாம். நான் கருப்பசாமி வந்தால் அடுத்தது வந்தால் நீயே சொன்னாலும் போகக்கூடாது. அந்த மாதிரி உனக்கு மாற்றி கொடுத்தா போதும்ல. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சேர்த்தியும் வச்சிடறேன். நல்லபடியாக உனக்கு தொழிலையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். கருப்பன் கூடவே வரம்போம். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி தண்டுக்காரம்பாளையம் வச்சுப்பா. தண்டுக்காரம்பாளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் 1 வந்துருச்சாடாமானே? 1 வந்துருச்சு. அதனால் இன்னொன்றும் வரணும். அதனால் அதையும் பட்டா உனக்கு மாற்றி உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கா? அங்கேருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு வரணும். எப்போ அள்ளிட்டு வந்து கொடுப்பேன்? சரி, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வா. நமக்கு வர வேண்டியது வந்தால் போதுமில்ல. அதுக்கு உண்டான கருப்பசாமி நான் உனக்கு நல்லபடியாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி இடைஞ்சலெல்லாம் ஒரு சிலதெல்லாம் ஓடிட்டுருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி அந்த இடத்துல வந்து மீட்டு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் அதுக்கும் பட்டா வந்துடும். இப்போ 2 3க்கு வராமல் இருந்தது, இப்போ 1க்கு மட்டும் வரணும். 2க்கு வந்துடுச்சு. அதே போல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்டு வர ஆடி அமாவாசை அன்னைக்கு அதே போல் எனக்கு வந்து வாரிசு அதுக்கு உண்டானது அது வரைக்கும் மறுபரிசீலனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவு நான் சொல்கிறேன். ஆடி அமாவாசைக்கு நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். நான் கூடவே விரும்பும்.
பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் கூடவே வரணும். அம்மாவாசைக்கு வந்துடும். கருப்பசாமி ஏண்டம்மா இங்கே வா, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உன்னோட இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வரணும். அப்போ தான் அந்த இடத்தையும் பார்க்க முடியும், இப்போ இதை பார்த்த மாதிரி. அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு அள்ளிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடியும் தஞ்சாவூர் வச்சு பார்த்து, தஞ்சாவூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா? சரி, சரிப்பா. இப்போ பார்த்து வச்சிருக்கிறதாவது சரியாக வருமா? அப்படி தானே வந்து கேட்டிருக்கேன். போய் காலில் விழுந்துட்டோம் மறுபடியும். இது வரைக்கும் பார்த்தது சரி வராது, இப்போ பார்த்துருக்கிறது சரியாக வருமா? அது வந்து சரியாக வருமானே. நம்ம வீட்டுக்கு வந்தால் சரியாக வரும், சரியா? அதனால் நீ போய் பேச்சுவார்த்தையை நடத்தலாம். அதுக்குண்டான வழிமுயற்சியும் ஏற்படுத்துகிறேன். ஒன்று, வீட்டுக்கு தலைமையானவன் யார்? நீ தானே. அப்போ இது வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் எப்படி இருந்தா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாளையிலிருந்து நான் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உன் பிரச்சனை தீரும். அப்படின்னு உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை. பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே இல்லையா? அந்த முயற்சிக்கும் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஒன்று வந்து டைவர்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நல்லபடியாக அதுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இரண்டாவது, அப்படி தானே? உன்னுடைய மகனுக்கும் நல்லபடியாக திருமணம் பார்த்து வச்சுருக்கோம். அதுவும் உனக்கு சரியாக வருமானு பார்த்தா அதுவும் சரியாக வரும். அப்போ இதுக்கெல்லாம் நீ எப்படி இருக்கணும்? கிட்டவா. நீ எப்படி இருக்கணும்? நீ சொல்லு. நல்லா இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு சில இடத்துக்கெல்லாம் ஒரு 6 மாத காலத்துக்கு இப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்து அப்படின்னா தெரிஞ்சு பண்ணினேன், தெரியாமல் பண்ணினேன், இல்லை ஊருக்குள்ளே பெரிய ஆளுக பெரிய மனுஷனை ஒரு 4 பேர்த்தையும் சேர்த்து போய் பேசுனதெல்லாம் ஒரு காலத்தில் போதும். 6 மாத காலத்துக்கு நீ நான் சொன்ன மாதிரி கவனமாக இருந்த அப்படின்னா இந்த 2 விஷயம் முதல்ல உடனே நடந்துடும். எது? 2மே திருமணம். அதுக்கு 2மே அமைச்சு கொடுத்துறேன். 3வது அந்த கவர்மெண்ட் வேலை, அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். உன்னோட உடல்நிலையும் இப்போ சரியில்லாமல் அப்பப்போ தொந்தரவு. நிமிர்ந்தா உட்கார முடியறதில்ல, உட்காந்தா எந்திரிக்க முடியறதில்ல. அதுக்கு நான் தான் கருப்பசாமி ஒரு கொக்கியை போட்டேன், சொன்னபடி கேட்க மாட்டேன். அதனால் அப்பப்போ ஏதோ ஒரு இடைஞ்சல் மக்கார் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் தான் கருப்பசாமி ஒரு கொக்கியை போட்டு உடல்நிலையில் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். அதனால் இப்போ 4 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும். 4 நாளைக்குள்ள உன்னோட உடம்பு பிரச்சனை சரியாயிடும். அப்போ நம்ம எங்கேயும் தேவையில்லாமல் போகக்கூடாது. ஏற்கனவே போனதெல்லாம் கட் பண்ணிடுது. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். நான் வந்து நேற்றுக்கு வரைக்கும் எப்படி வேணால் இருந்துக்க. என்னையிலேருந்து நான் சொல்கிற பிற்பாடு உன் மனைவி சொல்லணும், உன் பிள்ளை சொல்லணும், உன் மகன் சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது. நான் என்னோடய பாதையில் நான் சொன்ன மாதிரி செய். அப்படி போனேன் அப்படின்னு உனக்கு உடம்பு தொந்தரவும் சரியாயிடும். வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் உனக்கு முடிச்சும் கொடுத்துருவேன், சரியா? கிட்டவா. தப்பாக நடந்து தப்பாக தேவையில்லாத ஒரு சில இடத்துக்கு நீ தேவையில்லாத போன அப்படின்னா இந்த விஷயங்களுக்கும் பிரச்சனை பெண்டிங் ஆட்டு போட்டுருவேன். உனக்கும் உடம்பு தொந்தரவு கொடுத்துருவேன். முதவே சொல்லிட்டேன். இல்லை நான் போகல. இந்த இதை பிடி. இதை 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும். நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் நேராக எந்த ஊர் போகிறப்போ வீட்டுக்கு தான் சொன்னேன். அப்போ இதை கொண்டுட்டு போய் நிலவில் கட்டி விட்டுரும். வீட்டிலே சொன்னீங்க. இப்போ உன்னோட ஊரில் கட்டி விட்டுட்டு கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து சீக்கிரமாக எனக்கு நடத்தி கொடுத்து நீ இதே எனக்கு பேர் சொல்ல வைக்கணும்னு கொண்டுட்டு போய் வச்சிரு. நீ எதிர்பார்த்தத விட பார்த்து வச்சது சரியாக வரும், அமைச்சிடலாம். நான் தான் கிடச்சிருமிட்டனே. நம்ம சரியாக இருந்தால் வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே 3 வேலையும் நடத்திடுவேன். அந்த பிள்ளைக்கு கையெழுத்தை போட்டு கொடுத்து ஒரு நல்ல பையனை அமைச்சிடலாம். இப்போ பார்த்து வச்சிருக்கிறத சரியாக வந்து உன் மகனுக்கும் திருமணத்தை முடிச்சிடலாம். அதே போல் கவர்மெண்ட் வேலை 3வது, அதுக்குண்டான வேலையும் உனக்கு முயற்சி பண்ணிடலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அதே போல் நீ இலக்கு முடக்கு பண்ணி கோளாறு பண்ணினேன் அப்படின்னா எல்லாம் தூக்கி ஓரமாக எடுத்து போட்டுருவேன். நான் தான் நேற்றோடு முடிஞ்சு வச்சு என்ன இருந்து கருப்பசாமி உன்னோட எடுப்படத்துக்கு இப்போ வந்துடுவேன். யார் வந்தாலும் கருப்பசாமி நான் நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சிருவேன். அதனால் எந்த கெட்டதும் இன்னையிலேருந்து நடக்காது. கருப்பசாமி கூடவே விரும்பும். நான் தான் சொல்லிட்டேனே, ஒன்றும் சரியில்லை. அப்போ தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, என்கிட்ட வந்து கருப்பசாமி இப்படி ஆகிப்போச்சுன்றது. அதனால தான் நேத்தையோடு விட்டுறணும். நான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் பதில், திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு. அதனால் நீ என்ன பண்ணணும்?
சொன்னது மாதிரி கரெக்டாக உன் தகப்பன் நடந்தான் 6 மாதத்துக்குள்ளே எல்லா வேலையும் நடத்திடலாம். அதனால் கருப்பன் கூட விரும்பும். கண்டிச்சு ஐயா நீங்களே கொஞ்சம் நான் தான் கண்டிஷனுக்கு கனி கொடுத்துட்டுண்டாமானே. அதனால் இன்னையிலேருந்து அதுக்கு மீறி போனால் நான் மொண்டி கட்டி போட்டுருவேன். நல்ல முறையாக நடந்தால் தானே வெளியில் சுற்றுவேன். அதனால் வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்ட போவியா நீ? அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் அதுதான். அதனால் கருப்பன் காப்பாற்றணும். இத்தனை கல்யாணத்துக்கு பெண்டிங் ஆனது அதுக்கு எல்லாமே காரணம், இதுவும் ஒரு காரணம். காப்பாற்றணும். இதை கொண்டுட்டு போய் குடிக்கிற தண்ணியில் கலக்கி விட்டுரு. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் முயற்சிப்பா. காங்கயம் ரொம்ப நாளாக போர் போடணும்னு நினச்சிட்டு இருக்கான். யாருப்பா போர் போடணும்? நம்ம தான் போர் போடணுமா? ரொம்ப நாளாக முயற்சி எடுக்கிற, அதுக்கு உண்டான முயற்சி பலன் கொடுக்க மாட்டேது. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன், ஒன்றும் முடியல. அதனால் கருப்பசாமி அதை நல்லபடியாக உனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்து அதிலேருந்து உனக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக அதில் போர் ஓட்டி நல்லபடியாக இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். ஆனி மாதம் 30 விட்டுரு. சரி. ஆடி 15 வரைக்கும் விட்டுரு. சரி. ஆனால் ஆடி 18க்குள்ளே அதுக்கு முயற்சி எடுத்துடணும். 15 வரைக்கும் விட்டுறணும். 16, 17, 18 இந்த 3 நாளுக்குள்ளே நீ அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். தேதி எழுதி வச்சுக்க. சரி. அதனால் கருப்பசாமி ஒரு டைம் தான் சொல்லுவேன். சரி. அதனால் அடுத்த டைம் நீ வந்தேனாலும் அதுக்கு உண்டானதை சொல்லுவேன். இருந்தாலும் தேதி சொல்ல மாட்டேன். சரி. அதனால் ஆடி 15, 16, 17, 18 இந்த 3 நாள். சரி. அந்த 3 நாளில் நீ போட்ட அப்படின்னா தடை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் ஆடி 18க்குள்ளே போட்டுடணும். சரி. நீ நினச்சது போல் இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தேன். அதே போல் தடை பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அந்த தடை பிரச்சனையிலேருந்து கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து அதே போல் எனக்கு நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கின போதும்ல. அதுக்கு நேர காலங்கள் வரும். அதுக்கு முன்னாடி நீ ஒன்றும் அவசரப்படாத. கருப்பசாமி நானே உனக்கு கூப்பிட்டு உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். அப்படி அமைச்சா போதும்ல. இதை கொண்டுட்டு போய் போர் போட்டிருந்தில்ல, அந்த இடத்துல 4 இப்போ போட்டுரு. சரியா? எனக்கு தெரியாது, ஆடி மாதம் நான் சொன்ன டைமில் பண்ணுவேன், இடைஞ்சல் இல்லாமல் எனக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதை அறுத்து போட்டுடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுறோம். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததை நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் எனக்கு வந்து கலர் ஆகணுமாம்மா. கலர் ஆகணுமாம்மா. யார் கலர் ஆகணும்? உனக்கு தான் கலர் ஆகணும். அதனால் ஒன்று கையெழுத்து மாற்றி போட்டாச்சு. அதனால் அதுவும் சரி பண்ணணும், கலரும் ஆகணும். அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி இதுக்கு வந்து தீர்ப்பு எவ்வளோ நாளில் உனக்கு சீக்கிரமாக முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வர ஆடி அமாவாசை எனக்கு நீ பால் கூட இருக்கிறீல்ல, அந்த அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு என்கிட்ட கேள். அதுக்கு உண்டான பதிலும் நாளும் கிழமையும் உனக்கு டைம் கொடுத்துட்டு போகிறேன். அந்த டைமுக்குள்ளே உனக்கு 3 பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தரேன். பேச்சுவார்த்தைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் முரண்டுவாடாக இருக்கான், அப்படி தானே? அதனால் அவனை மட்டும் உனக்கு நான் சரி பண்ணினா அது மாதிரி சரியாயிடும். அதனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அந்த பேச்சுவார்த்தைக்கு. அவனாக தேடி வரணும். வரலைன்னா நான் கருப்பசாமி ஆடி அமாவாசை அன்னைக்கு உனக்கு சொல்கிறேன். சீக்கிரமாக தேடி வந்து உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல. நான் அதே மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. கொடுக்கல் வாங்கலாம், அதுவும் நான் தான் சொல்லிட்டேனே. நான் கருப்பசாமி அத்தனைக்கும் உனக்கு கூட இருக்கேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் 4 அறுத்து சிவப்பு தொடச்சி போட்டு என்ன இடைஞ்சல் இருந்தாலும் சரி பண்ணிடு சாமின்னு. அமாவாசைக்கு மேல் கொண்டு கொடுக்க வேண்டிய வாங்க வேண்டியவங்கள்ட்ட ஒரு சிலது பேசலாம். அதுக்கு முன்னாடி எதுவும் பேச வேணும், கூட வரணும். கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை எனக்கு பால் வேணுமாடாமானே, எனக்கு ஓடி போய் பால் வாங்கிட்டு வா. ஆர்வத்தோட சொல்லி வாங்கிட்டு வா. கொடு, நீ போய் பால் வாங்கிட்டு வா. நீ வந்து இங்கே உட்கார். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு அரவக்குறிச்சி வச்சுப்பா. அரவக்குறிச்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு சூழ்ச்சி எல்லாம் நிறைய நடக்குதுறாமானே. அதனால் உனக்கு சொந்த பந்தத்துலேருந்து வருதா இல்லை வேற ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்த்ததுலேருந்து வந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொந்த பந்தத்துலேருந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைடாமானே. போட்டி பொறாமல் இருக்கலாம், ஆனால் செஞ்சு வைக்கிற அளவுக்கு அங்கே இல்லை. சரியா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருந்து வந்துட்டுருக்கு, அது எங்கேன்னு உனக்கே தெரியும், தெரியுமா இல்லையா? அதனால் கருப்பசாமி அங்கேருந்து நம்ம எப்போ ரிலீஸ் ஆகும்? வர ஆடி அமாவாசைக்கு நீ எனக்கு இங்கே பால் கூட எடுக்கணும். சரியா? ஆடி அமாவாசையோடு உனக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் உனக்கு அதோடு உனக்கு நிறுத்தி கொடுத்து
ஆடி முடிஞ்சு ஆவணியிலிருந்து நம்ம மெக்கானிக்கல் தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தானே. அதனால் கடங்காரன் தொல்லையிலிருந்து உனக்கு விலக்கி கொடுத்து அதே மாதிரி மெக்கானிக்கல் வண்டி எந்த வண்டி வேலை செஞ்சாலும் திரும்பி மறுபடியும் வந்துடுது. அதனால் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து இடைஞ்சல் இல்லாமல் செய்கிற தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. அதனால் குடும்பத்துலேயும் எதிர்பார்த்த அளவுக்கு சப்போர்ட்டு கிடையாது. அதே மாதிரி வெளி வட்டாரத்துலேயும் சப்போர்ட் இல்லை. நம்பி ஏமாந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து உனக்கு வாழ்க்கையை தொலைச்சது தாண்டா மிச்சம், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி போனது போயிட்டு போகுது. இன்னும் ஒரு 30 நாள் அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு எல்லாமே அங்கேருந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணி யார் என்ன பண்ணினாலும் திரும்பி அவனுக்கே போயிடும். அந்த அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமில்ல. தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு உன்னை நான் சரி பண்ணி நல்லதாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். என் பேரை சொல்லி எனக்கு தெரியாது தாயின் தகப்பனா நீ இதாக இருக்கணும். அதனால் மனசுகளை நம்பி ஏமாந்து இப்போ இப்படி போய் உட்காந்துட்டேன். அதனால் இன்னையிலேருந்து கருப்பசாமி எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு கொண்டு நிலவாசல் கட்டிடு. இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உன் படிக்கு வந்துடுறேன். யார் என் பேரை சொல்லி உனக்கு கெடுதல் பண்ணினாலும் சரியிடாமனு எல்லாம் உன் பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் எங்கே இருந்தாலும் அவதாரம் நான் ஒருத்தன். ஆள் மட்டும் மாறி இருக்கலாம், அதனால் எண்ணங்களும் மாறி இருக்கலாம். அதனால் நீ அடிமையாக இருந்த பார்த்தியா, முதல் தப்பு அதுதான். அதனால் எல்லா பொறுப்பெடுத்து உன் வாழ்க்கையும் தொலைச்சி அவனுக்கு எல்லாம் நல்லது பண்ணினதுக்கு இப்போ நடுத்தெருவில் கொண்டாந்து விட்டுட்டான். நடுத்தெருவில் விட்டாலும் பரவாயில்ல, அவன் ஒன்று என் காலடி வந்து விலகணும், அப்படி இல்லைன்னா ஆள் இருக்கக்கூடாது. அந்த நிலைமையில் அவன் வந்து பண்ணி வச்சுருக்கான். ஒரு ஆடி முடிய வரைக்கும் தவறாமல் வாரத்துக்கு ஒரு முறை என்னை வந்து பார்த்துட்டு போ. ஆடி மாதம் எனக்கு வந்து பால் கூட எடுத்துரு. ஆவணி மாதத்துலேருந்து யாரும் உன்னோட தலைமுடியும் கூட அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் கருப்பன் கூட இருந்தால் போதுமில்ல. நான் நம்பி போ, நான் கருப்பன் கூட வரேன். அதே மாதிரி யார் என்ன பண்ணினாலும் சரி எனக்கு தெரியாது அப்படின்னு என் சாம்பலை மட்டும் வச்சுக்க. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் கூட வந்துடுறேன் பண்ணு. சரிப்பா, அவன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி விஜயமங்கலம் முயற்சிப்பா. விஜயமங்கலம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நானும் எவ்வளவோ முயற்சி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஆனால் திருமணத்துக்கு என் கண்ணுக்கு எத்துற தூரம் எதுவுமே பண்ண முடியல. அப்படி தானே. அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக வர்ற கார்த்திகை தீர்ந்து மார்கழி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு இதுதான் பொண்ணு அப்படின்னு உனக்கு நிச்சயம் பண்ணுற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். தை தீர்ந்து மாசியில் திருமணம் வச்சிடலாம். அந்த அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதனால் கருப்பசாமி உனக்கு நாளையிலிருந்து இது வரைக்கும் சொல்லி வச்சுருந்தாலும் சரி, சொல்லி வைக்கலினாலும் சரி, நாளையிலேருந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படின்னா அடுத்தது போனது ஃபெயிலர் ஆகாமல் அடுத்த 30 நாள்லேயே செட் பண்ணி விட்டாலும் பண்ணிடுவேன். சரியா? ஆக மொத்தம் நான் சொன்ன மாதத்துக்குள்ளே மாசி மாதத்துக்குள்ளே திருமணம் முடிச்சிடலாம். கிட்டவா நான் தான் திருமணம் நான் கருப்பசாமி உன் ஆலயத்துக்கு வந்துட்டனால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, அதே மாதிரி கடன்காரன் தொல்லை, விவசாயம், இது எல்லாம் கருப்பசாமி அத்தனையும் கூட இருந்து நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். ஆனால் பிரச்சனை என்ன? திருமணம் நடக்கணும். நாளும் வயசும் போயிட்டே இருக்குது. அதனால் நான் சொன்ன டைமில் உனக்கு முடிச்சாச்சு. அதனால் கருப்பன் கூடவே வரேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு என் மகனுக்கு நல்லபடியாக திருமணத்தை நடத்தி கொடுத்துடணும், நீதி எனக்கு தாயின் தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சிரு. திருமணம் முடிய வரைக்கும் கைப்படாமல் வச்சுருக்கணும். உனக்கு நான் கூடவே வரணும். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலையும் பாட்டிலும் எங்கே சுற்றினாலும் கொண்டாந்து கொடுத்துடணும். கூடவே வரணும். வாங்கிட்டு வந்துட்டியா? இருக்குன்னு தெரியுமா? தெரியல. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி எனக்கு வந்து உடல்நிலையில் சரியில்லை. ஆமாம்மா இல்லையா? அதனால் கருப்பசாமி அதனால் ஆம்பளை வர்க்கமே இல்லாமல் ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்குது. ஆமாம் இல்லை, அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். அதனால் என் பிள்ளைகளுக்கு என் கனவை முக்கியம். அதனால் கருப்பசாமி எனக்கு குடிக்காமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் காலங்கள் சின்னதை வந்து பெருசாக்க வரைக்கும் கூட இருந்து நல்லபடியாக காப்பாற்றணும். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி என்னோடய பாதையில் வருவியா இல்லை உன்னோட ஸ்டைலில் இருப்பிடமானே? என் பாதையில் இருந்தால் உசுருக்கு கேரண்டி கொடுத்து மருத்துவ செலவு இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து இப்போவே உடம்பு 3/4 போயிடுச்சு. செக்கப் பண்ணியே இல்லையா?
எவ்வளோ லட்சம் செலவு பண்ணேன்? 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அதனால் கருப்பசாமி அதில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதனால் இன்னும் ஒரு 9 மாத காலத்துக்கு டைம் சரியில்லை. அப்படிங்கிறதுனால கருப்பசாமி என்னோடய ஆலயத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை வந்து நீ பார்க்க வந்துட்ட. அதனால் நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதனால் இன்னையிலேருந்து நீ சரக்கு அடிக்கக்கூடாது. அதுக்கு மீறி சரக்கு அடித்தா என்ன தொந்தரவு வந்தால் நீ எண்ணெய் கேட்கக்கூடாது. சரியா? அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்? குடிக்க மாட்டேன். அதுக்கு மீறி குடிச்சின்னு என்ன பண்ணலாம்? குடிக்க மாட்டேங்க. நீ குடிக்கிற அப்படின்னு என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லக்கூடாது. நம்ம போனால் நீ என்ன பண்ணலாம்? அதுக்கு நீ சொல்லு. நான் ஞாபகம் இல்லாமல் பண்ணிடுவேன். நம்ம செட்டு சேர்ந்து இப்போ லாரி வச்சுருக்கிற லாரி ஓனர் அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வண்டியும் ஓட்டி கொடுத்து அதில் வரும்போது செட்டு சேர்ந்து போன அப்படின்னா என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும். இங்கே கருப்பசாமிகிட்ட போனாத்தேன வந்து கேட்பேன், போகலின்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சினாலும் நீ உன்னையவே ஏமாத்துற மாதிரி. அடுத்து 24 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் நீ போகிற நானே அமைச்சிடுவேன். சரியா? இன்னையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி குடித்தா என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுத்துடணும். எங்கே எனக்கு பாட்டல். அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு வாடகையும் முதல்ல நிறைய வந்துருந்துச்சு இல்லையா? நிறைய வந்துச்சு. இன்றைக்கி இப்போ ஓட்டுறதுக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து இன்னையோட சரி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு கொண்டுட்டு போய் ஊற்றிட்டு இதை கொண்டு ஊற்றிட்டு வா. இதில் வந்து 2 பேரும் பார்ட்னர். சரியா? 2 பேர் இதில் பார்ட்னர். அதனால் என்னை கொண்டு ஊற்றிட்டு வா. இதில் என்ன டெமிக்கி கொடுத்தினாலும் நான் கருப்பசாமி அடுத்து 24 மணி நேரத்தில் நானே உனக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துருவேன். அதில் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. அதனால் ஞாபகம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி இன்னையிலேருந்து உனக்கு வண்டி வாகனத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். மீண்டும் மருத்துவ செலவு வர்றதுக்கெல்லாம் உனக்கு உருவாக்கினா போதுமில்ல. கிட்டவா முந்தானியில் பிடி. கணவனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி உத்தரவு. அதனால் உன்னோட குடும்பத்துக்கு கேட்கணும்னா 7 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இன்னையிலேருந்து உன் கணவனை திருத்தியாச்சு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட வாகனத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு அதே போல் கருப்பசாமி என் பாதத்தில் விளக்குற மாதிரி மாலை வாங்கிட்டு அம்மாவாசை அன்னைக்கு என்னை வந்து வரும். மற்றதை குடும்பத்துக்கெல்லாம் நான் நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் வந்து ஒரு எலக்ட்ரிஷனுப்பா. அதனால் என்ன கஷ்டம்னு தெரியல. குடும்பத்துலேயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, கண்ணாடியை கழட்டு, அதனால் எல்லாமே பிரச்சனை. வெளியில் சொல்கிற நிலைமையிலையும் இல்லை. அப்படியே இல்லையாப்பா கிட்டவா. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உங்கள் கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து குடும்பத்துலேயும் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு குறைச்சி நிம்மதியை உன்னை வாழ வச்சா போதுமா? கேட்கறதுக்கு பதில் சரி இல்லை, வாயை திறந்து சொல்லு. சரிதானே? அதனால் உன்னோட கஷ்டத்தை தீர்க்கணும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, அதையும் சரி பண்ணணும். அதனால் வேலையிலையும் ஒரு சிலது அப்பப்போ பிரச்சனை வருது. அதனால் எல்லாம் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து தாயும் தகப்பனை நான் உனக்கு கூட இருந்தால் போதுமில்ல. இதை சாப்பிடு, இதை குடி. ரெண்டு கனி கொடுத்துட்டு போகிறேன்டாம்மாண்ணே. இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று தேய்ச்சி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். நீ எதிர்பார்த்ததோட வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே கொஞ்சமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த ஒரு 60 நாளுக்குள்ளே உனக்கு பகுதி சரி பண்ணிடுறேன். உனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து வேலையிலையும் நிம்மதியாக கொடுத்துறேன், குடும்பத்துலேயும் நிம்மதியாக கொடுத்து பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் நம்மளும் சோப்பில் வச்சுட்டு செலவு பண்ணணும், பாக்கெட்டில் வச்சுட்டு
செலவு பண்ணணும். அந்தளவு கருப்பு உனக்கு செல்வாக்காக கொடுத்தா போதும்ல. நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். முதல்ல குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்க்கணும். அதையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அதுக்கு தான் இப்போ 2 நாள் கொடுத்து வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருக்கேன். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அதனால் நம்ம டெம்பரவரியாக இருக்கிறோம். அதனால் அந்த அளவுக்கு பேச்சும் ஒவ்வொன்றும் கடுமையாக இருக்குது, அப்படியே இல்லையா? அதனால் இன்னையிலேருந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம்மானு தேய்ச்சி மட்டும் குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு, கூடவே வரும்போது. சாமி மறுபடி பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர் சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இடம் விற்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். இப்போ அட்வான்ஸ் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். அப்படின்னு நான் போய் கால் விழுந்துட்டு ஓடு. அட்வான்ஸ் வாங்கியாச்சு. வாங்கினாலும் அதுக்கு குறுக்க வேறு ஒரு ஆள் வருது. அதில் யாரோ சொந்தத்தில் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. யார் ராமான வர்றது? உன் மாமியார். அதனால் விற்கக்கூடாது, எனக்கு இல்லாட்டி கம்மி ரேட்டுக்கு கொடு. அப்படியா? அதனால் கருப்பசாமி நமக்கு இங்கே கடனுக்கு இப்போ விற்றாலுமே மறுபடியுமே கடங்கார இருந்தாலும் பத்தாது, அப்படி தானே? இப்போ பேசியிருக்கிற ரேட்டுக்கு. அதனால் இதை விட எனக்கு கம்மியாக கூடின்னு குறுக்கு நிற்கிறான். அதனால் உனக்கு எந்த இடத்துல இல்லாமல் பேசணுனுக்கே உனக்கு கிரையம் பண்ணி கொடுத்துடலாம். அதனால் உனக்கு அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி உடல்நிலையில் உனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கா இல்லையா? அதனால் உடம்பு பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துறேன். என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னோட குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்தேன். அதனால் எப்படியோ ஒரு வேலையாக பணமும் கடனாகி போயிட்டோம். அதனால் இதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து, உனக்கு கேஸ் ஒன்று ஓடிட்டுருக்கா இல்லையா? அந்த கேஸையும் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் வந்து நமக்கு வர வேண்டியது அது வந்துடும். ஆனால் அவசரத்துக்கு ஆகாதுராமனே, அதனால் வர வேண்டியது வந்துடும். அதையும் உனக்கு நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு வந்து மனைவிக்கு வந்து உன்னோட மனைவிக்கு அவளுக்கும் உடம்புக்கு சரியில்லை, அப்படி தானே? அதனால் மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன், சரியா? அதனால் நீ வந்து எனக்கு என்ன பண்ணணும்? பால் கூட எடுத்துடணும். நீ எதிர்பார்த்ததை விட கருப்பசாமி உடம்பு தொந்தரவு மருத்துவத்துக்கே போக வேணாம், நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் உன்னோட தொழிலும் எலக்ட்ரிஷன் செய்கிறேன், அதுலேயும் உனக்கு இடைஞ்சலாம் உனக்கு அமைச்சு. அதே போல் உனக்கு கையில் காயம் தண்டனை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெட்டிய காசு கடன் பண்ணினது யாருன்னு சொல்லு. இல்லை நான் பண்ணேன்னா நீ பண்ணியா? நீ தானே பண்ண, அதுக்குண்டான தண்டனை தான் அது. அதனால் இன்னும் பண்ணக்கூடாது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு வாய்ப்பு எல்லாமே அமைச்சு கொடுப்பேன். இந்த ஆண்டு விரயமாகி போச்சு. அடுத்த ஆண்டு பிறந்து உனக்கு நீ சித்திரை மாதம் அடுத்த சித்திரை வர்றதுக்குள்ளே உனக்கு அதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். அது என்ன கேஸ் பிரச்சனை இருந்தாலும் முடித்து கொடுத்து உனக்கு வர வேண்டியதை உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். கிட்டவா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். 2 நாளைக்கு உடம்புல இருக்கிறது எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார்க்கணும். அதை கனி கொடுக்குறேன் பாரு. நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணாமல் அவனுக்கும் மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பை நான் அவனுக்கு அமைச்சு கொடுத்துறேன். எப்போ வந்தாலும் கனி வாங்கி பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு, கூடவே வரும்போது. சாமி மறுபடி துறவலூர் வச்சு பார்த்து துறவலூர் என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் எனக்கு உடல்நிலையிலையும் வந்து கொஞ்சம் சரியில்லை. அதே போல் கர்ப்பசாமி நம்ம நேர காலம் சரியில்லையா? இல்லை தொழிலில் யாராவது போட்டியில் நமக்கு வந்து பண்ணி வச்சுட்டானா? இல்லை ஏதாச்சும் பொறாமைகளெல்லாம் இருக்குதா அப்படின்னு என்னை வந்து கேட்டிருக்கேன். அப்படி தானே? என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு, அதுக்குள்ளே அதையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நாளைக்கு அப்படியாப்பா? வேலை செய்கிற இடத்துல தான்டா மனசு சரியில்லை. வேலை செய்கிற இடத்துல தான் சரியில்லை. அதனால் கருப்பசாமி என் படிவாசலுக்கு இன்றைக்கி வந்துட்டே இல்லை. அதனால் யார் என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி, அடுத்த 13, 15, 150 நாள் 5 மாதத்துக்குள்ளே உன் உடம்புல இருக்கிறது முழுசாக குணப்படுத்திடலாம். யார் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி, நான் தான் சொல்லிட்டேனே, யார் என்ன பண்ணி வச்சாலும் சரி, அதுக்கு உண்டானதை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ணணும்? வாரத்துக்கு ஒரு முறை என்கிட்ட வந்து கனி வாங்கி இடம் நல்ல லீவ் போட வேணும். வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். தவறாமல் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போ. முழுசாக உனக்கு குணப்படுத்தி யார் உனக்கு என்ன பண்ணி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு தக்க தண்டனையும் கொடுத்து உன்னைய வேலையை விட்டு நிப்பாட்டணும்னு நினச்சாலும் யார் நினைக்கிறானோ அவனை வேலையை விட்டு நான் நிப்பாட்டிடுறேன், சரியா? உன்னோட வேலை என்ன? ஓனர் நல்ல ஓனர், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நீ வாக்கு உன் வேலையை மட்டும் செய். மற்றதை கருப்பசாமி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா இன்றைக்கி தான் எனக்கு முதல் டைம் என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன். அதனால் கருப்பசாமி நேற்றைக்கு வரைக்கும் எப்படிங்கிறது அப்புறம். இன்னையிலேருந்து கருப்பசாமி நான் உங்க கூட வந்துடுவேன். அவன் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, என்ன நிப்பாட்டணும்னு பிரச்சனை பண்ணாலும் சரி,
கருப்பசாமி நான் கூட இருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல, உனக்கு நான் அமைச்சு தரேன். இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கருப்பசாமி எந்த இடத்துல வரக்கூடாது, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி இன்னையிலேருந்து படிப்படியாக 5 மாதத்துக்குள்ளே முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வரும். 3 நாள் தேய்ச்சி குளிச்சினாலே ஒரு மாதிரியாக ரெடி ஆகிடும். உனக்கு நான் கூட வரேன் சாமி. மறுபடி ஒசூர் வச்சுப்பா. ஒசூர் சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து டிசியை கொடுக்க மாட்டேன் கேட்டில்ல. அதனால் கருப்பசாமி நான் கொடுக்குற கணியை கொண்டுட்டு போய் வச்சுட்டு போய் வாங்கிட்டு வரேன். போய் மாற்றிடு ஸ்கூலுன்னு. வாங்கிட்டானே இல்லையா? வாங்கியாச்சு. ஸ்கூல் மாற்றியாச்சா? போய் காலையில் வந்துட்டு ஓடு இப்போ. அதே போல் கருப்பசாமி நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பன் பேர் சொல்கிற அளவுக்கு வெள்ளாமையில் நல்லபடியாக விளைச்சலை கொடுத்து அதே போல் நல்லபடியாக காப்பாற்றணும். அத்தனையும் உனக்கு காப்பாற்றி தரேன். என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் நீ கரெக்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும்னு சொல்லு. நீ எப்படி இருக்கணும்னு சொல்லு. அவதான் எப்படி நல்லா இருக்கணும்னா சேருவாரோட சேர்ந்து எங்கே போகக்கூடாது? பதில் பேசு. இப்போ போகிறதில்லைன்னு எனக்கும் தெரியும். போகிற சூழ்நிலை கையில் செலும்ப பணமும் கொடுத்துருப்பேன், வருமானமும் வரும். அதே போல் கருப்பசாமி அப்போ வந்து என்னை மறந்துட்டு மறுபடியும் கடைக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு விட்டுருவேன். சரி? அப்போ நீ எப்படி இருக்கணும்னு இப்போ சொல்லு. சரக்கும் அடிக்கக்கூடாது. அதே போல் கருப்பசாமி என்னோடய பாதையில் வந்த அப்படின்னா நீ நினச்சது போல் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து விளைச்சலையும் கொடுத்து நல்லபடியாக படிக்கவும் வச்சு நல்லபடியாக காப்பாற்றியும் கொடுத்துருவேன். இப்போ போகிறது இல்லைன்னு தெரியும். முதல்ல என்னை விட அதிகமாக குடிச்சே இல்லையா? குடிச்சு இல்லை. அதோட இப்போ மறந்தாச்சு. இது கடைசி வரைக்கும் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் இருக்கணும். இருந்தேன்னா நான் கருப்பசாமி அத்தனையும் உனக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தேன். அதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கூடவே வரும்போது சாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் உனக்கு உடல்நலை வந்து சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்க? பரவாயில்ல. ஆனால் முக்கால்வாசி சரியாச்சும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் கருப்பசாமி அப்பப்போ வேதனை பண்ணுறேன். அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையை உனக்கு முழுசாக சரி பண்ணி அதே போல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதே போல் அடுத்த 2 நாள் மொத்தம் 4 நாளைக்கு வச்சுக்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வந்து பார்க்கணும். அதுக்குள்ளே இன்னமும் கொஞ்சம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால நம்ம போய் வாய்தாவுக்கு போயிட்டு வந்தோமா இல்லையா? போயிட்டு வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு தீர்ப்பு தெரியணும். அதனால் சீக்கிரமாகவே அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி உனக்குள்ளது உனக்கு நான் கருப்பை வாங்கி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. உனக்குள்ளது உனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் 2 என்ன 2? அதனால் கருப்பசாமி 2 வாய்தா இல்லை. அதனால் 2 குடும்பம். தகப்பனுக்கு 2 1 2. அதனால் உனக்கு 1, அவளுக்கு வர வேண்டியது அவையே, உனக்கு வர வேண்டியது உனக்கு தனியாக. அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதனால் இடையில யார் கேஸ் போட்டாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு சாதகமாக நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போதைக்கு அதே வேலைக்கு போயிட்டுரு. பல இடத்துக்கு நல்ல இடத்துல உனக்கு தானாக வந்து தேடி வரும். தேடி வரும்போது உனக்கு ஈஸியாக உனக்கு வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். அப்படியா? 2 நாளைக்கு உள்ளுக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். 2 நாளில் அது சரியாக போயிடும். அது நான் கருப்பம் கூடவே வரணும். அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்த இதை கொண்டுட்டு போய் இது யாருக்கு கொடுக்கணும்? உன் மகளுக்கு கொடுக்கணும். யார் போட்டிக்கு வந்தாலும் கருப்பசாமி என் கடை உனக்கு நல்லபடியாக போடுற முதல் வீண் போகாமல் அமைச்சு தந்துடும். சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் வந்து சிப்பில் இருக்கிறது யாருப்பா? சிப்பு. இப்படியும் போய் காலைல விழுந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் நம்ம நினச்சது போல் நல்லபடியாக உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லபடியாக ஒரு வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன்.
அதே மாதிரி நினச்சது மறுபடியும் போகணுமா? சீக்கிரமாகவே போகணும், அப்படி தானே? அதனால் சீக்கிரமாகவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு நீ என்ன செய்வ? அப்படியா? சரி, முதல்ல உனக்கு நான் அனுப்பி விட்டுட்டு இவ்வளோ நாளில் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு முதல்ல அப்பாயின்மெண்ட் உனக்கு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி கேட்குறேன். உனக்கு அனுப்புறதுக்கெல்லாம் முன்னாடியே உனக்கு நான் கேட்கக்கூடாது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னா, கனியில் மறுபடியும் ஒரு மாலை வேணும். இப்போ இன்றைக்கி கொண்டு வந்தையா? அதனால் மறுபடியும் ஒரு மாலை வேணும் வர வியாழக்கிழமைக்கு, சரியா? எனக்கு பாட்டிலும் மாலையும் கனி மறுபடியும் கொண்டுட்டு வா. உனக்கு நாள் கருப்பசாமி வியாழக்கிழமைக்கு உனக்கு குறித்து சீக்கிரமாகவே உனக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். அதனால் யார் என்ன தடை பண்ணினாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்து முதல்ல இருந்ததை விட மறுபடியும் வருமானத்துக்கு ஜாஸ்தியாக எதிர்பார்த்த மாதிரி உனக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். அதே போல் நான் ஜாயின் பண்ணுற கருப்பசாமி இப்போ கனி கொடுத்து விட்றேன். அதே போல் இதைய உள்ளுக்கு சாப்பிட வச்சு நல்லபடியாக கருப்பசாமி சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக அங்கே போய் வேலையை நிரந்தரமாக அமையணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உள்ளே சாப்பிட கொடுத்துரு. நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த ஒரு 40 நாளுக்குள்ளே உனக்கும் ஏற்பாடு பண்ணுறேன். வர்ற வியாழக்கிழமைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா, நான் கூடவே வரும்போது அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்ல. அதனால் கூட இருக்கிறவன் தான் சரியில்லைன்னு உனக்கு நான் அப்பயே சொல்லியிருக்கேன். அவனை வெளியேற்ற வரைக்கும் ஒரு சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் அங்கே கொடுத்துரு. அதனால் ஒரு 3:30 பக்கம் வர்ற அளவுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருந்தேன்? 3 வரைக்கும் வரும். அதனால் அதுக்கு நான் தொலைவி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சு சேர்த்து விட்டதுக்கப்புறம் நான் கேட்பேன், அப்போ எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும் கூடவே வரும்போது. அதுக்கு தான் சொன்னேன், கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வர சொன்னதே அதுக்கு தான். அதனால் நீ இடையில கூட்டிகிட்டு வா, சரியா? வரும்போது கூட்டிகிட்டு வா. வரும்போது எனக்கு மாலை, பாட்டில், பால் நான் சொன்னேன்னு உன் கணவன்கிட்டவே கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லு. நான் சீக்கிரமாக உனக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ சாமி மறுபடி ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சுப்பா. ஒட்டஞ்சத்திரம் சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, எதுவுமே நமக்கு ஒரு பிடிமானம் இல்லாமையே போயிட்டு இருக்குது, அப்படி தானே? அதனால் பிடிமானம் இல்லாமல் தாண்டா பானே போகும். திடுக்குன்னு ஒரு செய்தி வரும். அதனால் உனக்கு சிக்கல் உருவாக்கி குடுமையை பிடிச்சி சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கப்புறம் நீ எது வந்தாலும் உன்னோட சமாளிக்க வேண்டியது உன் பொறுப்பு, சரியா? அதனால் சேர்ந்து இருக்கும்போது சிக்கலும் வரும். வந்தாலும் வெளியிலலாம் போக மாட்டான். போகிறதுக்கு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும். இல்லை போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இப்போ கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் சீக்கிரமாகவே உனக்கு சேர்த்து வச்சு, அதே மாதிரி கடங்காரனோட தொல்லை அதிலிருந்து உனக்கு வெளியில் வர வச்சு கொடுத்து உனக்கு நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு இன்றைக்கி வந்த மாதிரி இன்னத்த கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வா. அதுக்குள்ளே 2 டைம் பேசக்கூடாது வாய்ப்பும் உனக்கு அமைக்கிறேன். அதே போல் என்ன பேசினாலும் 30க்கு பிடிப்பு கொடுக்க மாட்டான். கொடுக்கலினாலும் கருப்பசாமி உனக்கு நான் சேர்த்து வச்சுருவேன். நீ கவலைப்படாமல் இரு, நான் கூடவே வரேன். கடங்காரனுக்கும் உனக்கு நான் தொல்லையை நான் தூக்கி கொடுத்து கருப்பசாமி உனக்கு பேரும் புகழும் உனக்கு வாழ வச்சு கொடுத்துறோம். இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கண்டாம அவன் இருந்து தானே ஆகணும். அதனால் 2 பேர் இருந்து தானே ஆகணும். அதனால் வெயிட் பண்ணு. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம் இதில் எனக்கு பணம் வரணும், எனக்கு பணம் வரணும். ஏமாந்த உழப்பு பொழைச்சாச்சு, அப்படி தான்டா பண்ணேன். அதனால் அவன் என்ன சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நீ போய் இன்னும் ஒரு 30 நாளைக்கு கேட்க வேணாம். ஒரு வாய்ப்பு கருப்பசாமி கொடுக்குறேன். அவனாக தேடி கொடுத்துட்டான்னா பிரச்சனை இல்லை. இல்லை ஏமாற்றணும், இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னா 30 நாள் கழித்து நான் ஒரு டைம் சொல்லுவேன், போய் பார்த்துட்டு வா. முடியாது, எந்த பொருளும் கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த வீட்டில் அவன் குடியிருக்க மாட்டேன், சரியா? தண்டனை அதுதான். அந்த வீட்டில் யாரும் குடியிருக்கிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி நிப்பாட்டிடுறேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு உன் பொருளை நீ எடுத்துகிட்டு போ. அவன் எங்கே போய் எந்த மாதிரி என்ன பண்ணிட்டு வந்தாலும் சரி, அதை பற்றிலாம் நீ பயப்படவே வேண்டாம். நீ உழைச்சதுக்கு உன்னோட சம்பள பணம் வரணும், அவ்வளோதானே? நான் கருப்பசாமி 30 நாள் ஒரு டைம் கொடுக்குறேன்டாமனே. 30 நாளுக்குள்ளே கூப்பிட்டு கொடுத்துட்டா தப்பிச்சிட்டான். இல்லைன்னா அதுக்கு உண்டான தண்டனை நான் கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கண்ணு முன்னாடி கொடுத்துருவேன். அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் தான். உனக்கு வேறு வேலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்தது போல்
உனக்கு நல்லபடியாக காப்பாற்றியும் கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ தான் எனக்கு சொல்லணும் கருப்பசாமின்னு. சீக்கிரமாக உனக்கு கூப்பிட்டு கொடுக்குறேன்னா உனக்கு அமைச்சு தரம்போ. அம்மா வசிக்கணும் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் இப்போ வேலை ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் புது வேலை எதுவும் என் கண்ணுக்கு சிக்கலை. பழைய வேலை அப்படியே ரன் பண்ணி போயிட்டுருக்கு. இருந்தாலும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கா இல்லையா. அதனால் இன்னும் ஒரு 20 நாளைக்கு நெருக்கடியாக தாண்டா பணம் இருக்கும். 20 நாளைக்கு மேலே நம்ம எதிர்பார்த்தது போல இருக்க பணமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து, வேலையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு புது வேலை உன்னை அமைச்சு கருப்பசாமி உனக்கு கொடுத்து, அதே போல் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதே போல் உனக்கு ஆட்டோ ஒன்று எடுத்துரு. அதுக்கப்புறம் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் வீடு கட்டுறதுக்குள்ள வாய்ப்பும் உனக்கு உருவாக்கினா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நாளையிலேருந்தே புதுசாக வேலை வர்றதுக்குள்ள அதையும் உனக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நம்ம நினச்சது போல் உனக்கு பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன். உன்னை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தோட வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்து பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு எந்த கெட்ட இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி, அதே மாதிரி புது வீடு கட்டுறதுக்கு இந்த ஆண்டு விட்டு அடுத்த ஆண்டு வரும்போது உனக்கு நல்லபடியாக புது வீட்டையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல அந்த பிரச்சனை இல்லாமல் தலை நிமிர்ந்து நிற்க வச்சா போதுமில்ல. பக்கத்தில் கொஞ்சம் பொறாமை இருக்குது. ஆனால் செஞ்சு வைக்கிறதுக்கெல்லாம் கருப்பசாமி நான் விடமாட்டேன். அதனால் நீ பயப்படாமல் இரு. கிட்டவா இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். அதனால் எனக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி ஒரு மாலை எனக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக ஒருத்தனை படிக்க வைக்கணும். நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பன் கூடவே வரம்போம். சாமி மறுபடி திருப்பதி வெறிச்சுப்பா. திருப்பதி யாரும் போய் ஒரு சுற்றி கும்பிட்டோம். நான் போய் சொல்லி சுற்றிட்டு வருவேன். என்ன சொல்லி சுற்றிட்டு வருவேன் சொல்லு. நீ சொல்லு, ரெண்டாவது நான் சொல்கிறேன். உன் குடும்பத்தை நல்லபடியாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம கட்டட தொழில் பண்ணியிருந்தாலும் என் பசங்க அந்த தொழில் பண்ணாமல் நல்லபடியாக தொழிலில் செட்டில் ஆகி குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ்ந்து பேரும் புகழமாக வாழ வைக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டோம். உனக்கு அந்த கோரிக்கை தான் நடக்கணும். அதே மாதிரி நினச்சி திரும்ப அவன் ஊற்ற வரைக்கும் சுற்றணும். சுற்று உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா சரி, குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் உனக்கு நல்லபடியாக செட்டில் பண்ணி வச்சு, அதே மாதிரி கருப்பசாமி கூட்டு குடித்து நம்ம இருந்து, அதே மாதிரி புதுசாக இன்னொரு வரவும் வரும். அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு வர ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து நம்ம நினச்சது போல் கருப்பசாமி படிப்படியாக உனக்கு ஏற்றி விட்டு உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். எந்த இடைஞ்சல் வராது. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி நம்ம நினச்சது போல் சரி, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா. அப்படின்னா நீ தான் சொல்லி கொடுக்கணும். சரியா? நீ தான் அந்த பக்கம் உட்கார். வரவன் புதுசாக வந்தால் சொல்லிக் கொடுக்கணும். தெரிஞ்சவன் எல்லாருமே தெரிஞ்சுட்டு தான் வர்றாங்களா. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு குடும்பத்தில் நல்லபடியாக வேலையும் கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து பசங்களை நல்லபடியாக கரை சேர்த்தி உனக்கு எந்த கடனும் இல்லாமல் நிம்மதியாக அதே இடத்துல நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்து பொருளாதாரத்தில் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து எந்த இடத்துல இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா இன்னையிலேருந்து என்னைக்கும் குறவு இல்லாமல் நீ கேட்ட வரத்தை கருப்பசாமி இன்றைக்கே கொடுத்துருக்கேன். இன்னையிலேருந்து நான் தான் சொல்லிட்டேனே புது வரவு அப்படின்னு. என்ன ஒன்று முடிஞ்சிச்சா இல்லையா? அதனால தான் நீ கேட்காமலே புது வரவு ஒன்று வரும் அப்படின்றீங்க. அதனால் நீ தாராளமாக கேட்கலாம். அதனால் நான் கருப்பசாமி அதுக்கும் ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால தான் நீ கேட்காமலே இப்போ நான் சொல்லியிருக்கேன் புது வரவு ஒன்று வரும் அப்படின்னு. அதனால் நீ தாராளமாக போய் கேளு. அதுக்கு உண்டான முயற்சியும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். உனக்கு காசுக்கு இன்னையிலேருந்து கஷ்டம் வராது. அதனால் நான் கேட்காமே கொடுத்துருக்கேன். அதே போல் பசங்களை 2 பேர்த்தையும் நல்லபடியாக கரை சேர்த்தி வேலையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதனால் அதையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படியா? அது மட்டும் இருந்து பார்த்துட்டு போ.
உனக்கு நான் சொல்கிறேன். ஒரு சிலது வெளியில் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அது அதுக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். நீ கிட்ட வா. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். நீ நினச்சது போலே கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஒரு 9 மாதம் தவறாமல் வரணும். சரியா? எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். ஆடி அமாவாசைக்கு எனக்கு வந்து பாதத்தில் விலகிற மாதிரி 5 மாலை. அதே போல் இப்போ நீ கொடுத்த மாதிரி எனக்கு பாட்டில் 5 பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். 5 மாதத்துக்குள்ளே நீ நினச்ச காரியத்தை உனக்கு நான் நடத்தி கொடுத்துறேன். கருப்பன் கூடவே வரணும். அதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஆனால் இப்போதைக்கு நீ செய்கிற வேலையை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. உனக்கு புதுசாக வர்றதுக்காக இருந்ததுன்னா அதுக்கு நான் சொல்லிடுவேன். ஒரு ஆளுக்கு புது வரவு வரணும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு இப்போ உத்தரவாயிருக்கு. இப்போ சொல்லிட்டேன். அதனால் இப்போ இருக்கிறது அப்படியே போ. நீ அடுத்த டைம் வர்றதுக்குள்ளே அதுக்கும் ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொல்லிடுவேன். நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது. அதனால் கருப்பசாமி நீ இப்போ இருக்கிறதுக்கு அப்படியே போ. நீ கேட்டதை நான் கருப்பசாமி அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படியா? அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணுறேன். சரியா? நான் கருப்பன் கூடவே வரேன். இருந்து பார்த்துட்டு போ. கண்டிப்பாக வந்துடுவேன். அதனால் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு கூட வந்துடணும். இதை மட்டும் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு எல்லாம் மடித்து வச்சுட்டு ஒரு 18 சுற்றிட்டு போய் உட்கார்.